அட்லாண்டிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ள டைட்டானிக் கப்பலை பார்க்க சென்ற டைட்டன் நீர்மூழ்கி விபத்தில் சிக்கியது நீங்கள் அறிந்ததே. 5 பேரை காவு வாங்கிய சம்பவத்தின் சுவடுகள் மறையாத ஓராண்டுக்குள் அடுத்ததாக ஒருவர் பயணத்தை தொடங்க இருப்பதாக அறிவித்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். யார் அவர்? இந்த விபரீத பயணம் வெற்றியை தருமா? துறைசார் வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு நான் ஒன்றை காட்ட விரும்புகிறேன். கடல் மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆபத்தானது. ஆனால் நீங்கள் சரியான வழியில் சென்றால் அது அற்புதமானதாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாகவும் இருக்கும். டைட்டானிக் கப்பலை பார்க்க ஆழ்கடலுக்கு செல்வேன் என்று இவ்வாறு ஆணித்தரமாக அடித்துச் சொல்லி உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் அமெரிக்க தொழிலதிபர் ஒருவர். கடந்த ஜூன் மாதம் சாகச வெறியில் அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலை பார்த்து வர பெரும் பணக்காரர்களுடன் சென்ற ஓஷன் கேட் நிறுவனத்தின் டைட்டன் நீர்மூழ்கி கலன் கடலின் அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறியது, உலகையே உலுக்கியது. இந்த விபத்திற்கு பிறகே ஆழ்கடலின் கோரமுகம் வெளியுலகிற்கு தெரிய வந்ததோடு ஆழ்கடல் சுற்றுலா பற்றிய அச்சத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கெல்லாம் சற்றும் அஞ்சாமல் டைட்டனை போலவே நீர்மூழ்கி ஒன்றை தயாரித்து டைட்டானிக் கப்பலை பார்க்க செல்வேன் என்று அதிரடியாக அறிவித்துள்ளார் அமெரிக்க தொழிலதிபர் லாரி கார்னர். கடந்த ஆண்டு நிகழ்ந்த டைட்டன் விபத்தால் உலகமே அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் டைட்டன் என்ற நீர்மூழ்கி நிறுவனத்தை தொடர்பு கொண்ட லாரி கார்னர் டைட்டானிக் கப்பலை பார்க்க செல்ல ஒரு பாதுகாப்பான நீர்மூழ்கி கலனை செய்து கொடுக்க ஆர்டர் கொடுத்துள்ளார். இதையடுத்து சுமார் 166 கோடி ரூபாய் செலவில் டைட்டன் 4000 என்ற பிரத்யேக நீர்மூழ்கி கலனை தயாரித்து கொடுத்துள்ளது அந்த நிறுவனம். சுமார் 10 அடி உயரமும் 12,000 கிலோ எடையும் கொண்ட இந்த நீர்மூழ்கி கலன் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலை விட பல மடங்கு பாதுகாப்பானது என டைட்டன் நிறுவனம் கூறுகிறது. டைட்டானிக் கப்பலின் சிதைவுகள் அட்லாண்டிக் பெருங்கடலின் 12,467 அடி ஆழத்தில் மூழ்கியிருக்கும் நிலையில் டைட்டன் நீர்மூழ்கி 13,000 அடி ஆழம் வரை செல்லும். 2 பேர் பயணிப்பதற்கேற்ப சுமார் 12 மணி நேரம் தாக்கு பிடிக்கும் வகையில் இந்த நீர்மூழ்கி வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியின் பெருங்கடல் பொறியியல் துறை பேராசிரியர் விஜயகுமாரிடம் பேசினோம். விபத்துக்குள்ளான டைட்டன் நீர்மூழ்கி வீடியோ கேம் விளையாடக்கூடிய ஜாய்ஸ்டிக் மூலமா இயக்கப்பட்டது தெரிய வந்து சர்ச்சையாச்சு. இந்த டைட்டன் நீர்மூழ்கி எப்படி இயங்குது? நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ்க்கு நாட் ஒன்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்காது, நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். நானும் போத் ரஷ்யன் அண்ட் அதர் சப்மரீன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதை மாதிரி ஒரே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லாமல் பர்டிகுலர்லி இந்த டைட்டனில் ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் அலாங் வித் தட் டச் ஸ்க்ரீன் அண்ட் மேனுவல் ஓவர் ரைட் அப்படின்னு 3 கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா வி கேன் ரிலே அப்பான் தி அனதர். ஸோ இட் இஸ் மோர் சேஃப் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன். ஆழ்கடலுக்குள்ள ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட தகவல் தொடர்பே உடனடியாக சாத்தியம் இல்லாதப்போ பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த முடியும்? ஆழ்கடலில் கம்யூனிகேஷன் ஒன்லி த்ரூ நாய்ஸ், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் மூலமாக தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதனால அதுக்கு அண்டர் வாட்டர் டெலிஃபோனி கொடுத்துருப்பாங்க. சோனாருங்கிறது ஒரு டிபிக்கல் நேம் அந்த அண்டர் வாட்டர் டெலிஃபோனிக்கு. இப்போ பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூ கான்ட் கான்டாக்ட். அந்த மாதிரி நேரத்தில் இது ஸ்ட்ரக்சரலி எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா அதனுடைய ஓடு, அதாவது ப்ரெஷர்கள் டு வித்ஸ்டாண்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னா மெனி மெத்தட்ஸ், அதாவது வெயிட்டை ட்ராப் பண்ணிடலாம். வெயிட்டை ட்ராப் பண்ணி கூட அதனுடைய உந்து விசை, அதாவது பாயன்சினால தன்னால மேலே வந்துடும். ஜென்ரலி ஒரு நீர்மூழ்கி கப்பல் 13,000 ஃபீட் கீழே போறதுனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்போ பாசிபிள் ஹல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். வேற ஷேப்பாக இருந்தால் அதிகமான ஸ்ட்ரக்சரல் மெம்பர் கொடுக்கணும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் ஷேப் ஃபார் ஹை டெப்த், ஹையர் டெப்த் கீழே போகிறதுக்கு அதுதான் பெஸ்ட் ஷேப். இப்போ அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெப்பில் ஸ்டீலோ இல்லை அனதர் மெட்டீரியலோ யூஸ் பண்ணோம்னா பெஸ்ட் மெட்டீரியல் டைட்டானியம் ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆனால் டைட்டானியம் யூஸ் பண்ணுறப்போ விசிபிலிட்டி இருக்காது வெளியே. ஸோ விசிபிலிட்டி வேணும்னா விசிபிள் மெட்டீரியல் போனோம்னா இதில் சிலிண்ட்ரிக்கல் அக்ரிலிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இட் வில் பி ஏபிள் டு நாட் ஓன்லி கிவ் த ஸ்ட்ரென்த், பர்பஸ் ஆஃப் விசிபிள் பர்பஸும் அது தரும். அதனால இது டூரிஸ்ட்டுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மச் பெட்டர். அமெரிக்க அரசு மறுபடியும் இது மாதிரியான சாகச பயணங்களுக்கு அனுமதி கொடுக்குமா? நிறைய டெஸ்டிங் அண்ட் டியூனிங் பண்ணுவாங்க. அது எப்படின்னா இந்த ஆழ்கடல்ல அதுவும் இல்லாமல் மனிதர்கள் போறதா இருக்கிறப்போ இதை ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கலாக அது டெஸ்ட் பண்ணுறப்போ இது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா இல்லையா, ப்ரெஷர்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுமா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் கீழே போயிட்டு மேலே வரப்போ ஃபிட்டிக்
அந்த ஃபெட்டிக் வந்து அஃபெக்ட் பண்ணுமா, மெட்டீரியல் ஃபெயில் ஆகுமா, அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸ், ஆக்சிஜன் சப்ளை, அதர் சிஸ்டம்ஸே மெனி டெஸ்டிங் பண்ணி அது ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. அமெரிக்க அரசின் முறையான அனுமதிக்கு பின்னர் 2026இல் ட்ரைட்டன் 4000 நீர்மூழ்கி கலன் தனது முதல் பயணத்தை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொழிலதிபர் லாரி கானரும் ட்ரைட்டன் நிறுவனர் பேட்ரிக் லாஹேவும் டைட்டானிக் சிதைவிலை பார்க்க அட்லாண்டிக் கடலுக்குள் செல்ல உள்ளனர். 5 பேரை காவு வாங்கிய அட்லாண்டிக் பெருங்கடலின் எச்சரிக்கையையும் மீறி திகில் பயணத்தை தொடங்கவிருக்கும் தொழிலதிபர் லாரி கானர் தன் பயணத்தில் வெற்றி பெறுவாரா, அல்லது டைட்டானிக் டைட்டன் வரிசையில் ட்ரைட்டனும் ஆழ்கடலில் ஐக்கியமாகி விடுமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.